ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ ஏர்லி மார்னிங் மேட்ச்சு 5 மணிக்கு நம்மளோட டைமுக்கு 8ஆம் தேதி ஜூன் 8 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். ஸோ நியூசிலாந்து இப்போ தான் ஆட போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன டீம் கூட ஆடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தவரையும் அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே பெரிய டீம்ஸுமே பீட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து ரெண்டுமே ஈக்குவலான ஒரு டீம்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சின்ன டீம் கிடையாது, பெரிய டீம் தான். பாகிஸ்தான் யூஎஸ்ஏ மேட்ச் பார்த்தோம்னா அதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேப் 11 இந்த மாதிரி ஆப்ஸில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 90% வந்து பாகிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்கன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. 1% மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சும்மா கூட ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் பயங்கரமான லாபன்றது கிடச்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன டீம் ஒரு பெரிய டீம் ஆடுறப்போ சின்ன டீமுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க ட்ரேடிங்கில். ஸோ அதை வாங்கி பாருங்கள். சப்போஸ் லக்கில் ஒரு அப்செட்ஸ் நடக்கிறப்போ பெரிய ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்ஆர் நோன்ற அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபேப் டவுனில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் ஸோ பார்க்கலாம். நமக்கு ஸ்மால் லீக் டீம்ஸ் வந்து ஒரு சில கான்டெஸ்ட் வந்து வின் பண்ணுது. பெரிய லெவலில் டீம்ஸ் எப்படி இந்த T20 வேர்ல்டு கப்லேயுமே ஒரு சில மேட்சஸ் தவிர்த்து இல்லை. ஸோ பார்க்கலாம். பட் T20 பிளாஸ்ட்டு நல்லாவே வந்து கிளிக் ஆகுது, கண்டினியூவாக வின்னிங்கும் கிடைக்கிது. நம்ம எடுக்கிற ரிஸ்க் வந்து ஒர்க் ஆகுது. T20 வேர்ல்டு கப்பில் கரெக்டாக வீடியோவில் சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட்டில் நான் டீமை மாற்றி எடுக்கிறேன். ஸோ அதை மாற்றிக்கணும். ஸோ பார்க்கலாம் நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த மேட்ச் வந்து 14வது மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில். இந்த மேட்ச் நடக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸில். ஸோ ஜூன் 8ஆம் தேதி 5 மணிக்கு நம்மளோட டைமிங், அவங்களுக்கு அங்கே நைட்டு, நமக்கு இங்கே அதிகாலை. ஸோ ஓவரால் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே வந்து பெரிய டீம் தான். ஸோ க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக கூட இருக்கும். மேட்ச்சு ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டே இருக்குது. ஸோ ரொம்ப டாக்கியான ஒரு சர்ஃபேஸாக இருந்திருக்கு, ஈஸியாக ஆட முடியல பேட்டிங்கு. ஸோ உகாண்டாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் ஆடின பேட்டிங் வேறு. பட் ஓவரால் ஒரு நல்ல டீம்ஸ்குள்ளே ஆடுறப்போ நடக்கக்கூடிய ஒரு பேட்டிங்கிறது வேறையாக இருக்கும். பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ 11 சேலஞ்சஸ் ஆப் டிடிஎஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிஎஸ்டியுமே ஃப்ரீ தான். ஒவ்வொரு மேட்ச்சுக்கு கிவ்அவேவும் கொடுக்குறாங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ டிடிஎஸ் ஃப்ரீயான ஒரு ஆப் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 வேர்ல்டு கப் மேட்ச் விளாண்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டே வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டியும் ஃப்ரீ தான், டிடிஎஸும் ஃப்ரீ தான். 11 சேலஞ்சஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் விஸ் நியூசிலாந்து 14th மேட்ச்சு T20 வேர்ல்டு கப்பு ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் நடக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸும் பப்புவா நியூ கினியும் இதே கிரவுண்டில் ஆடினாங்க. பட் அந்த மேட்ச் வந்து நமக்கு நைட்டு அவங்களுக்கு பகல். அது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ நடக்கக்கூடிய மேட்ச் அவங்களுக்கு நைட்டு நமக்கு பகல். ஸோ அங்கே நைட் நடக்கக்கூடிய மேட்ச்சு நமக்கு பகலில் இருக்கும். இப்போ இந்த 2 மேட்சுமே அங்கே நைட் நடந்த மேட்சஸ் தான் நமக்கு பகலில் வந்து ஷோ ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ராம்லா குருபாஸும் இப்ராஹிம் ஜார்டனும் நல்லாவே ஓப்பனிங்கில் ஸ்டாண்ட் பண்ணாங்க. இவங்க ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸ்ன்றதை எடுத்தாங்க. ஃபருக்கி 5 விக்கெட் எடுத்தார். நவீன் லாக் 2 விக்கெட்டுன்றதை எடுத்தார். ரஷீத் கான் 2 விக்கெட்டு. ஸோ இதே இது ஒரு ஈக்குவல் டீம்னு இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பார்த்தோம்னா ஓகேன்னு சொல்லலாம். இந்த டீமை வச்சு பார்க்குறப்போ 2 டீம் ஆடுறப்போ இனிஷியல் மூவ்மெண்ட்டு நல்லாவே வந்து மீடியம் ஃபேஸஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிச்சு. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மேபி ஃபருக்கி வந்து இனிஷியல் ஸ்பெல்லில் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். சப்போஸ் அந்த விக்கெட் டேக்கிங் இது கிடைக்கல அப்படின்னா கான்வே வந்து ஃபின்னாலன்னு ஓரளவுக்கு போகலாம், ஒன் சைட் டீம் மேக் பண்ணிங்கன்னா. பட் பிச் ரிப்போர்ட் படி இனிஷியலாக பவுல் பண்ணக்கூடிய மீடியம் ஃபேஸஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கிறதுனால டாப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆன் டைமில் கிளியர் பிச் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். பட் ஓவரால் இந்த பிச்சு வந்து பிஹேவ் எப்படி பண்ணியிருக்குன்னா பவுலர்ஸுக்கு நல்லாவே சாதகமாக இருந்திருக்கு. ரொட்டேட்டிங் பேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் விஸ் நியூசிலாந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதை நான் ஒவ்வொரு டைம் அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இதான் வந்து கரெக்டான அட்ரஸ்ஸு. ஸோ பார்த்து சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உள்ளே வந்தாலே தெரியும் நம்ம எப்படி வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ 2 பிளேயர் செலக்ட் பண்ணால் அதில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த 2 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல இல்லாத ஒரு பிளேயரை நீங்கள் வந்து எடுக்கிறதும் பெட்டராக
இருக்கும். ஸோ வின்னிங்ஸுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோன்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ வின்னுனா வின்னு, லாஸ்னால் லாஸு. ஸோ அதான் வந்து நம்மளோடது எல்லாமே கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஐபிஎல் முடிஞ்சதுனால நிறைய பேர் வந்து அவ்வளோதான் வந்து மூவ் ஆயிடுவாங்க. பட் ரெகுலர் ஃபேண்டசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ T20 வேர்ல்டு கப்பு நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஐபிஎல் தான் எனக்கு தெரிஞ்ச வரையே டஃப் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுலேயே. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். நிறையா மேட்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 170 மேட்ச் இருக்குது. பிளாஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். T20 வேர்ல்டு கப்புக்கும் டீம்ஸ்ன்றது கொடுக்குறோம். ஸோ ப்ளே பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்தோட பிளேயிங் 11 பார்ப்போம். இதில் நியூசிலாந்தோட பிளேயிங் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன், கான்வே தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஃபின் ஆலன் ஸோ பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி தெரியும். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் ஹிட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் டாக்கியான ஒரு சர்ஃபேஸில் வந்து அவர் பேட்டிங் ஆடுறப்ப கஷ்டப்படுறத நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கிலாந்து போனால், ஆஸ்திரேலியா போனால் அந்த மாதிரி பவுன்சி ட்ராக்ஸில் ஈஸியாக பேட்டை வீசுவார். ஒரு மேட்ச்லேயே கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் போயிடுவார். அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆவார். பட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பேட்டிங் விக்கெட் அடிக்க முடியாத மாதிரி பவுலர்ஸ்க்கு சாதாரணமாக இருந்தால் அவர் ஃப்ளாப் ஆகிறத நிறைய டைம் பார்த்துருக்கோம். பட் கான்வே, கெயின் வில்லியம்சன் 2 பேருமே அந்த மாதிரி விக்கெட்ஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். சேம் டேரல் மிச்சலும். ஸோ இந்த விக்கெட்டில் இந்த 3 பேரில் யாராவது பயங்கரமான ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இனிஷியலாகவே ஃபின் ஆலன் மேபி ஃபருக்கிக்கு அவுட் ஆகலாம். இல்லை முஜிபுர் ரஹ்மான் இனிஷியலாக கொண்டு வந்தாலும் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த 3 பேருமே வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே நம்ம கேப்டன் ட்ரை பண்ணுறதுமே நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோமோ ஜிம்மி நீசம், அதுக்கப்புறமா கிளென் பிலிப்ஸு, மார்க் சாம்பன் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. பட் கிளென் பிலிப்ஸு, ஜிம்மி நீசம் 2 பேருமே திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரா அப்படின்னா டாப்பில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கார். மற்றபடி எல்லாருமே ரைட்டு தான் ஓவர்ஸ் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் டவுட்டு. பட் இருந்தாலும் பேட்டிங்கில் சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு இல்லை கடைசியில் அடிக்கணும்னா கூட வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அடித்து கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜிம்மி நிமிஷம் இந்த மாதிரி விக்கெட்ஸில் ஸ்லோவாக ஒரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஹர்திக் பாண்டியா மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவர் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸாக கிராண்ட் லீக்ஸில் இவங்க 2 பேரையும் பார்க்கலாம். மற்றபடி டீசன்ட் பிக்ஸில் மிச்சல் சாண்டனரு, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். அதேமாதிரி டீம் சவுதி விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட்டு சேம். யூசு சவுதி ஒரு சில மேட்ச்சில் விக்கெட் எடுப்பார், ஒரு சில மேட்ச்சில் விக்கெட் எடுக்க மாட்டார். பட் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னால் அந்த 3 பேருமே வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் உங்களுக்கு ஹை ரிஸ்க்காக வந்து இந்த 2 பேர்த்தையும் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ டாப்பில் இந்த 3 பேர் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸு. மிடில் இவங்க 2 பேருமே வந்து லோ பர்சன்டேஜாக இருந்தாலும் கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு பெட்டர் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிராண்ட் லீக் கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸு, அதுக்கப்புறமா ஜிம்மி நீசம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காகவும் இவங்க 2 பேர் இருப்பாங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் இவங்க இந்த 3 பேர் கான்வே, கெயின் வில்லியம்சன், டேரல் மிச்சல். பட் இவங்க மிடில் ஆர்டர் வர வர கண்டிப்பாக ரஷீத் கான் வந்து அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்ப்பார். ரஷீத் கானுக்கு அவுட் ஆகிற சான்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணாலுமே ரஷீத் கானுக்கு விக்கெட்டுன்றது கிடைக்கும். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் போகிறது பெட்ரு. ஸோ ஓமர் ஜாயும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு தான். பட் அவரோட பேட்டிங் ஆர்டர் டவுனில் போகுது. பட் பேட்டிங்கும் ஆட முடியும். இதே மாதிரி ஜிம்மி நீசம் மாதிரியே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான் இவருமே. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் பார்த்தோம்னா மிச்சல் சாண்டனர், ஜிம்மி நீசம், ஓமர் ஜாய், ரஷீத் கான் இவங்கெல்லாம் வந்து நல்ல டபுள் ஆப்ஷன்ஸு. சேம் நபி, ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் மார்க் சாம்பன் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிம்மி நீசம் லெஃப்ட் ஹேண்டர், மிச்சல் சாண்டனர் லெஃப்ட் ஹேண்டர்ன்றப்போ எப்படினாலும் நபி ஒரு விக்கெட் எடுத்துருவார். மிடில் வந்து ஹிட் பண்ணவும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் பேஸ்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி விக்கெட்ஸுக்கு கேப்டன் போகிறது சூட்டபுளாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்டோட இனிஷியல் ஸ்விங், டீம் சவுதியோட இனிஷியல் ஸ்விங், ராமுலா குர்பாஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹை. நஜிபுல் ஜாடன் ரொட்டேட் பண்ணாலும் ஒரு 20 ரன் போகலாம். அதுக்கப்புறம் அடிக்க போனார்னா ஒரு சாண்டர் வந்து வீசுகிறப்போ லிசி சவுதியா வீசுகிறப்போ அவுட் ஆகிறதுக்கு சான்ஸுன்றது இருக்கும். அப்போ இங்கே உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா குல்பதி நைபு, நபி, அதுக்கப்புறமா நஜிபுல்லா ஜாடன், ஓமர் ஜாய் இவங்க தான் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ஸாக இருப்பாங்க. நவீன் லாக் ஃபஸ்ட் புல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக்கு, செகண்ட் புல் பண்ண ஸோ நவீன் லாக் செகண்ட் புல் பண்ணுறப்போ ட்ராப் பண்ணால் கூட ஃபஸ்ட் புல் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். விக்கெட் வந்து மீடியம் பேஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டபுள் பேஸ் விக்கெட்டாக இருக்கும் அப்படின்னா நவீன் லாக்கு
அதுக்கப்புறமா ஃபருக்கி, ஓமர் ஜாய் இவங்க எல்லாருமே டீசென்ட் பிக்கு. லாஜிக்கல் பிக்காக நம்ம நபியும் ரஷீத் கானையுமே எடுத்துக்கலாம். சேம் இந்த சைடு ஹை ரிஸ்க் பிக்காக இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கலாம். மற்றபடி ட்ரெண்ட் போல்ட்டும் அதுக்கப்புறமா டிம் சவுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் சாய்ஸில் ரொம்ப டேக்கி விக்கெட் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் டாக்காக இருந்தால் இவங்க இதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். மற்றபடி ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லன்னு பார்க்குறப்போ சேஃபான ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ டபுள் ஆப்ஷன் உங்களுக்கு மிச்சல் சாண்டர் இருக்குது. ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங் வந்தால் ஒரு 10-20 ரன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். சேம் இங்கேயும் ரஷீத் கான், அதுக்கப்புறமா ஓமர் ஜாய், முகமது நபி இவங்கெல்லாம் வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு கிளென் பிலிப்ஸ்க்கு ஓவர் இருக்குன்றது தெரியல. இனிஷியல் ஓவர்ஸில் பவுல் பண்ண போகிறது டிம் சவுதி, போல்ட்டு 2 பேருமே டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். சப்போஸ் லாக்கி ஃபெர்க்யூசனை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஏதாவது ஒரு பிளேயரை பெஞ்சில் வைப்பாங்க. 2 பேசர்ஸ் தான், 3 பேசர்ஸ் இருக்காங்க. ஜிம்மி நேசம் அதிகமான ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், எடுத்துக்கிறது பெட்ரு. சேம் இங்கே உங்களுக்கு 2 பேசர்ஸு அதிகபட்சமாக இவங்க 2 பேர் பேசர்ஸாக இருப்பாங்க. அதில் ஓமர் ஜாய் ஒரு 3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவருமே டவுன் த ஆர்டர் ஆடுறதுனால நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. பட் ஒரு டீசெண்டான பிக்கு தான். இங்கேயுமே டெத்து ப்ளஸ் அதுக்கப்புறமா இனிஷியல் ஓவர்ஸ் இவங்க 2 பேர் வீச வாய்ப்பு இருக்கும். முஜிபுர் ரஹ்மானை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே மிச்சல் சாண்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஓவர்ஸில் பவர் பிளேலேயே ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மற்றபடி ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக எடுக்கணுன்னா கிளென் பிலிப்ஸ், நஜிபுல் ஜாடன், குல்பதி நைப், ஸோ அவருமே இருக்கார், அவருமே ஒரு பேசர் தான். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டுன்னு பார்த்தோம்னா கான்வே ஹெட்ல ஒரு மேட்ச்சில் 36 ரன் அடிச்சிருக்காரு. கெயின் வில்லியம்சன் ஹெட்ல ஒரு மேட்ச்சில் 40 ரன்னு. ஃபின்னெல்லாம் ஆனது இல்லை ஹெட்ல. வெனியுமே இவங்களுக்கு ஸ்டார்ட் இல்லை. டாரல் மிச்சல் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா போராதான் இருக்குது. கான்வே பெரிய கேப்புக்கு அப்புறம் வராரு. மார்க் சாம்பன் 5 மேட்ச் ஆடிருக்காரு ஹெட்வேர்டில், 114 ரன், 22 ரன் கிட்ட சம்திங் ஆவரேஜ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் ஹெட்வேர்டில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட்டும், டிம் சவுதி 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராம்லா குர்பாஸ் ஹெட்வேர்டில் ஒரு மேட்ச்சில் 6. பட் இவருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 20 ரன் எப்படியா அடிச்சிடறாரு. விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு. அதனால் ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷனாகவே இவரையும் பார்க்கலாம். சேம் தான் ஐபிஎல்லையுமே நடந்துருந்துச்சு. பட் 20-25 தாண்ட முடியலை, கஷ்டப்படுறாரு. அதுவும் ஒரு டிம் சவுதி, அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக ஆடுறது ரொம்ப கஷ்டம். பிச்சுமே பயங்கரமான ஒரு பேட்டிங் கிட்டாக இருக்குமான்றது தெரியல. ஸோ ஆன் டைமில் பார்த்தா தான் தெரியும். நபி ஸோ ஒரு மேட்ச்சில் 14 ரன் விக்கெட் எடுக்கலாம். நஜிபுல்லா ஜாடன் ஒரு மேட்ச்சில் 74 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஷீத் கான் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டும், முஜிபுர் ரஹ்மான் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹெட்ல. வென்யூவில் பார்த்தோம்னா ரஷீத் கான் 2 விக்கெட் எடுத்தார். நவீன் உல்லாக் ஒரு 2 விக்கெட்டு, ஃபருக்கி 5 விக்கெட் எடுத்திருந்தார். இப்ராஹிம் ஜாடனும் ராம்லா குர்பாஸும் 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதான் வென்யூ ஸ்டார்ட். ஸோ இப்போதைக்கு இது ஒரு பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ கெயின் வில்லியம்சன் கொடுத்துருக்கேன். அதுவுமே ரிஸ்க் தான். சிங்கிள் ஆப்ஷன் இனிஷியலாக அவுட் ஆகிட்டா அடுத்து அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதே நபி, ரஷீத் கான், அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர் போனால் டபுள் ஆப்ஷன்ன்றது இருக்குது. பேட்டிங் கிட்டாக இருந்தால் கான்வே, கெயின் வில்லியம்சன் போகலாம். இல்லை மீடியம் பேசர்ஸ் கொஞ்சம் பேட்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க, பவுலர்ஸுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னா டபுள் ஆப்ஷன் நம்ம போய்க்கிறது பெட்ரு. எஸ்எல்ல இது நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிம்மி நீசம் நீங்கள் ஆட் பண்ணலாம். நஜிபுல்லா ஜாடன் ஆட் பண்ணலாம். இப்ராஹிம் ஜாடனுக்கு பதிலாக இப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்குள்ளே மாற்றி நீங்கள் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன். குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கிங்க. லீடர் போர்டுமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணுற எல்லாமே கால்குலேட் ஆகும். கடைசியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லீடர் போர்டு கொடுப்பாங்க. ஸோ டியோவுமே அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி ஓரளவுக்கு என்னோடய ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள். 5 மணி, ஸோ 4:30 உங்களுக்கு லைனப் வந்துடும். அதையும் நோட் பண்ணிக்கங்க. கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணி வைங்க. அப்போ தான் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ண முடியும். சில பேர் டீமை கூட சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம். அந்த லக்கில் கூட நம்ம வின் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு யோசிச்சாலே போதும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.